மலைக்கோட்டை கட்டி வைத்திருந்தீ. ஆனால் மலைக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. இந்த பாவி வாழ்க்கை இப்படி அடிமணி நினைத்துக் கொண்டு பார்க்கவில்லை ஆண்டவா. மாமா, நீ எங்கே இருக்கின்றாயோ? இந்த ஜீவாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எப்பெல்லாம் ஆசைப்பட்டாயோ அந்த ஆசை நிறைவேறவில்லையே மாமா. இந்த பாவி உலகத்தில் நான் பெண்ணாக பிறந்தது பாவமா? இந்த உலகத்தில் நான் பெண்ணாக பிறந்தது பாவமா மாமா? உன்னை என்னால் மறைக்க முடியவில்லையே. என் தலையெழுத்த பார்த்தாயா? அந்த இறைவன் என்று என் தலையில எழுதினானே, அப்படி இந்த பாவி சாகடித்திருக்க கூடாதா? நான் இந்த பாவி நான் பிறக்காமல் இருந்திருக்க கூடாதா மாமா? மாமா, ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, பார்வைதான் படணும் நெருங்கி வந்து பேசி பழகாசை ஆசைதான் இதய துடிப்பில் உன் பெயரில் ஓசை ஓசைதான். நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே நெருங்கி வந்து பேசி பழகாசை ஆசைதான் இதய துடிப்பில் உன் பெயரில் ஓசை ஓசைதான். உயிரிலே உன் பெயரை எழுதினேன், அருகிலே இல்லை என்று உயிரிலே உன் பெயரை எழுதினேன், அருகிலே இல்லை என்று உருகினேன். மலையிலே செம்பருத்தி மலையிலே அழகிரே என்று ஒரு முடிவிலே என் நண்பே என் நண்பே என் ஆசை நீ எங்கே? காதல் மனதின் பாரமே சேரும் கடிதம் கூறுமே நாளை விடையும் நேரமே நதியில் என் உடல் மிதக்குமே. ஓ நெஞ்சமே மனதினை தள்ளிவிட துடிக்கிறேன், விழிகளில் துன்ப மழை வடிக்கிறேன். மனதினை தள்ளிவிட துடிக்கிறேன், விழிகளில் துன்ப மழை வடிக்கிறேன். விதியினை தள்ளிவிட துடிக்கிறேன். என் நண்பே என் நண்பே என் ஆசை நீ எங்கே? காதல் கடிதம் எழுதவே என் வாழ்க்கை வீணா எழுதவே. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே. மாமா, இந்த பாவி நான் கொடுத்து வைத்தவள் கிடையாது மாமா. என்னை மறந்து விடு மாமா. எங்கேயாவது ஒரு நல்ல பெண்ணை பார்த்து அன்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தாயே, உன்னை தவிர வேறு யாரும் மனம் செய்து கொள்ள மாட்டேன் சத்தியம் செய்து கொடுத்தாயே. பாவி, என்னடி மறந்து விட்டாய்? யாரடி மறந்து விட்டாய்? என்னை அடி பாவி, இந்த உலகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்று பண்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்படி இருக்க எனக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டு இன்னொருவன் திரும்ப செய்து கொண்டாயே,
என் முகத்தில் எப்படி விடுப்பதற்கு உனக்கு மனம் புரிகிறது? ஜீவா, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. கணக்கினிலே கடவுள் செய்த குற்றமடி. ஒரு மனதை உறங்க வைத்தால் ஒரு மனதை தவிக்க விட்டார். ஒரு மனதை உறங்க வைத்தால் ஒரு மனதை தவிக்க விட்டார். இருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. இருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. மாமா, என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. ஒரே ஒரு முறை ஜீவா உன்னை மன்னித்தேன் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? உன்னை பார்த்து மன்னித்தேன் ஒரு வார்த்தை சொல்லி இது என் மீது தவறில்லை மாமா. தவறில்லையா? சத்தியமாக இந்த ஜீவா தவறு செய்துவிட்டு தவறு என்று சொல்ல எப்படி? இந்த ஜீவா சொல்லும் வார்த்தை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நடந்ததை கூறி என் சற்று கேளுங்கள் மாமா. என்னுடைய தாய் என்ன வைத்தார்கள், என்னுடைய அண்ணன் இருக்கின்றாரே, என்னுடைய அண்ணனுக்கு தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு நான் ஆர்த்தியால் சத்திய வாக்கு செய்து கொடுத்து விட்டேன் ஜீவா. ஏனென்றால் அவருக்கு திருமணமாகி மனைவி இல்லை, இருந்து விட்டார்கள். அப்பொழுது எத்தனை நாள் ஒரு நாட்டு மாமன்னராக பேரரசராக இருக்கிற நீ என்னுடைய மகளை திருமணம் செய்ய வேண்டால் எனக்கு ஒரு மனைவி வேண்டும் என்பதற்காக அவருடைய மனதிலே ஏதோ சூழ்ச்சியால் காரணத்தால் என்னுடைய தாயிற்கு சத்தியம் கேட்டு மணந்தால் உன்னுடைய மகள் ஜீவாவை தான் மன்னிப்பேன், இல்லையென்றால் இந்த உலகத்தில் மனிதனுடைய தாலி அறக்கடவுது என்று பயமுறுத்திருக்கின்றார். ஊர் மக்கள் என்ன செய்வார்கள்? என் தாய் என்ன விடுத்தார்கள், ஜீவா நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டியானால் தாய் மாமனை இப்போதே இந்த பாவி நான் இறந்து விடுவேன் என்று என்னை மிரட்டினார்கள். தாயை பார்ப்பதா, நாட்டு மக்களை பார்ப்பதா? அதுக்கு சம்மதி விட்டேன் மாமா. திருமணமும் முடிந்து விட்டது, இப்போதும் தவறில்லை மாமா. நான் சொல்லும் வார்த்தை கேட்டால் நிச்சயமாக சந்தோஷமாக வாழலாம். சந்தோஷமாக வாழலாமா? இரவு 12 மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு பின்புறம் வாங்க. முகமடியோடு வந்தால் போதும். நான் சத்தியமாக உனக்காக அதே நள்ளிரவு 12 மணிக்கு நானும் வருவேன்.
இருவரும் சேர்ந்து எங்கேயாவது சென்று வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கலாம். தாலி மட்டும் தான் கட்டினார். ஆனால் இன்னும் முதலில் போகவில்லை. தவறு என்பது கிடையாது மாமா, என்னை நம்புங்கள் மாமா. ஜீவா, உண்மையாகவா? நிச்சயமாகவா? சத்தியமாகவா? ஜீவா, அப்படி என்றால் எனக்காகத்தான் உன்னை படைத்திருக்கிற ஆண்டவன். அதனால் எப்பொழுது செல்கிறேன், நீ ஒழுத்தபடியே மூடு இழந்து வருகிறேன். புறப்படு. ஏ காதல் பறவைகளே, கூட்டை விட்டு தப்பிக்க போகிறீர்களா? நடக்குமா? நடக்கத்தான் விடுவேனா? இரவு 12 மணிக்கு அடி வர சொல்றேன். 11:55 நான் வரேன்டி. நாம் இருவருக்கும் முதல்வர் சர்க்கரை பந்தல் உங்களை விட்டு போறதுக்கு மனசே இல்லை. எனக்கு மனசு எட்டே இந்த பேசுவ உடம்பு அப்புறம் என்னங்க எப்படி தெரியுமா? என்னுடைய மச்சாவரி என்னார போல பாவரி
எனக்கா? சரி, சரி. ஏய், இங்க வா. என்ன நான் கேட்கக்கூடிய பொருள்கள் என்னாச்சு உங்களுக்கு? நல்லாதானே இருந்தீங்க. நல்லதா இருந்தா ஏய், நான் கேட்கக்கூடிய பொருள் நிச்சயம் என்ன எனக்கு கொடுக்க முடியுமா? என்ன பொருள்? கழுத்தில் அணிந்திருக்கிற முத்தாரம் முத்தாரம். இது யார் வீட்டு சீதனம்? தாய் விட்டு செய்தணும். தாய் வீட்டு சீதனம். ஆமாங்க. இருந்தாலும் அது பார்த்தால் பழையதாக தெரிகிறது. என்ன சொல்றீங்க? உங்க கண்ணுக்கு கெட்டு போச்சா? ஆமா, பைசா தெரிஞ்சா. என்னங்க இத பார்த்தா உங்களுக்கு பழையதாக தெரியுது. ஆமா, அதுக்கு நீ கைட்டு கொடுத்தா புதியதாக செய்து கொண்டு உன் கழுத்தில் அணிவிப்பேன். அப்படிங்களா? உண்மைதான். உண்மையாவா? உண்மைதான். சத்தியமாக? சத்தியமா. என்னங்க அப்படி ஆகட்டும். எனக்கு தெரியுமா? என் வீட்டு ஜன்னல் பக்கம் கல்யாணி, எப்போது உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாங்க. எனக்கு உனக்கு எனக்கு நடந்த திருமணம் விருப்பம் இல்லாத திருமணம். என்ன சொல்றீங்க? பொருத்தம் இல்லாத திருமணம். எனக்கு என்னாச்சு உங்களுக்கு? விருப்பம் இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இல்ல, என்ன எனக்கு விருப்பம் இருக்கு இல்ல? நாட்டை விட்டு போக முடியுமா முடியாதா? என்ன என்ன தவிர்த்து எனக்காக நாட்டை விட்டு போக வேண்டும்? உன்னுடைய தந்தை என்ன வயசு? 60 வயசு. என் தங்கச்சிக்கு 20 வயசு. உங்க அப்பனுக்கு என் தங்கச்சிக்கு பொருத்தப்படுமா? அதுக்கு நான் என்ன செய்யறது? உங்க அப்பனுக்கு இந்த வயசுல பொண்ணை கேட்குத மரியாதையா பார்க்க முடியுமா முடியாது? முடியாதுங்க. உங்களை விட்டு என்னால போக முடியாது. போதும் போதும் செல்ல. வேணாங்க, விட்டுருங்க. எங்க போனாலும் உன் போராட்டம் பெருசா இருக்கு. என்னங்க வேண்டாம். பெண் பாவம்
2 பேருக்கும் பொறுத்து போடுமா உனக்கு எனக்கு பொறுத்துக்கிற நாட்டு நீ போ. எனக்கு முடியாது. முடியாதா? முடியாதுங்க. போக முடியாதா? தெரியுமா? ஐயையோ. எனக்கு நான் போதும் தெரியல. என்னங்க தொட்டு சொல்லு ஏ ராசா எனக்கு மனைவியும் கிடையாது, நான் உனக்கு கணவனும் கிடையாது. எனக்கு வேணும். எனக்கு ஐயோ. எனக்கு ஒண்ணு சொல்லலையே பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணு சொல்லல, யாருக்குமே வரக்கூடாது. அமரை குழைந்தாரே என்ற நாசை நெஞ்சும் அறிந்ததே. ஆனாரே குழைந்தாரே என் ஆசை
போய்விட்டீங்களா? நீ